அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேர்வு 8 சரிங்களா. 85 கேள்விகள் இலக்கணத்துலேயும் ஒரு 15 கேள்விகள் இலக்கத்திலையும் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். 101வது கேள்வி, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். சரியா, மேற்கண்ட குறளில் உள்ள வேறு சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். சரியா, அச்சப்பட வேண்டிய விஷயத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறது என்னது, முட்டாள்களின் தொழில். சரியா, அஞ்ச வேண்டியவைக்கு அஞ்ச வேண்டியதான் அறிவாளிகளின் தொழில்ன்றாங்க. சரியா, அறிவாளிகளின் செயல். சரியா, இங்கே வேர் சொல் கேட்குறாங்க. சரியா, அஞ்சுவது என்ன வேர் சொல்? வேர் சொல் எப்போவுமே என்னவாக தான் இருக்கணும், கட்டளையாக தான் இருக்கணும் இல்லையா. அஞ்சு. 101வது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. 102வது கேள்வி பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, எது பொருந்தலன்னு பாருங்கள். சிங்கவல்லி, கையார்ந்தகரை, பிருங்கராசம், தீகராசம். சரியா, இந்த கையார்ந்தகரை, பிருங்கராசம், தீகராசம் இதெல்லாம் என்ன, இது கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். சரியா, இங்கே சிங்கவல்லி. சரியா, இதுதான் பொருந்தாததாக இருக்குது. சரியா, தூதுவலைன்னு சொல்கிறோம் இல்லையா. தூதுவலை சிங்கவல்லி என்று அழைக்கப்படுகிறது. சரியா, இதை தான் நம்முடைய வள்ளலார் என்னவா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ இங்கே பொருந்தாததாக இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத்தரித்த குறள் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, திருக்குறளை அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத்தரித்த குறள்னு சொன்னது யார்? தமிழ் மகள். சரியா, தமிழ் மகள் யார்? ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல்லை அமிர்தம் என்போம் அப்படின்னு நம்முடைய பாரதியார் அவர்கள் ஒரு பாடலில் பாடியிருப்பார். சரியா, சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னது ஔவையார் தான். அதை மேற்கோள் காட்டி பாரதி சொல்லியிருப்பார் இல்லையா. தமிழ் மகள்னு மேற்கோள் காட்டியிருப்பார். இப்போ 103 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 104 பாருங்கள், வேர் சொல் கண்டறிதலில் தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வேர் சொல்ல எது தவறாக இருக்குது அப்படிங்கிறது கேள்வி. சரியா, பாருங்கள் எது தவறாக இருக்குது. தோன்றி, தோன்று சரியாக தான் இருக்குது. அடைந்தார், அடை சரியாக தான் இருக்குது. திருந்தளீர் சரியா, திருந்து வரணும் இல்லையா. கொளுத்திய, கொளுத்து இல்லையா. தவறானது எது தான் இருக்குது? 4 ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. 105வது கேள்வி போகலாம். 105வது கேள்வி பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, பேச்சு வழக்கு தொடர் அதில் இருக்கக்கூடிய பிழை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, என்ன இருக்குது பாருங்கள், அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது பேச்சு வழக்கு தான். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு வரணும் இல்லையா. வீட்டுக்கு போகணும் இல்லையா, வீட்டிற்கு போக வேண்டும் அப்படின்னு வரணும். தண்ணி கொண்டா, சரியா, தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு வரணும் இல்லையா. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிழையானவை தான் இல்லையா. அனைத்தும் பிழையானவை. 105 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 106 பாருங்கள், நாம் கவ்வின் போர்த்து நாய் கவ்வினார் இல் இப்பழமொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நம் கவ்வின் பேர்த்து நாய் கவ்வினார் இல். சரியா, என்ன பொருள்? தீயோரையும் மன்னித்தல் என்பது பொருள். 106 ஆப்ஷன் ஏ, தீயோரையும் மன்னித்தல் என்பது இப்பழமொழியின் பொருள். சரியா, 107வது கேள்வி பாருங்கள், ஒரு சொல்லையோ ஓர் எழுத்தையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்தில் ஓர் ஒற்றை சொற்றொடரில் நூலின் பெயர், பழமொழி முதலியன வருமிடத்தில்
டேஷ் குறி இடுதல் வேண்டும். சரியா? ஸோ என்ன குறி இடுதல் வேண்டும்? ஒற்றை மேற்கோட்குறி இடுதல் வேண்டும். சரியா? ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ சொற்றொடையோ தனியே குறிக்கக்கூடிய இடத்துல ஒரு சொற்றொடரின் நூலின் பெயர் பழமொழி முதலியன வருமிடத்தில் ஒற்றை மேற்கோள் வரணும் இல்லையா? ஸோ 107 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 108வது கேள்வி பாருங்கள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலாங்கிறது என்ன? சோம்பல். சரியா? ஸோ 108 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 109 பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சரியா? ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சரியா? அது ஒரு சைவ சமய நூல் சரியா? ஸோ கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா? ஸோ 3, 4, 1, 2. 109 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 110வது கேள்வி பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எது பொருந்தலை அப்படின்னு பாருங்கள். கலிப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, காஞ்சிப்பா. சரியா? வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சரியா? ஸோ காஞ்சிப்பா இங்கே பொருந்தாததாக இருக்குது இல்லையா? ஸோ 110 ஆப்ஷன் டி. 111 பாருங்கள். வலுவற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வலுவற்ற தொடரை தேர்க. ஆவாரம் பூவாசம் தேசமெல்லாம் வீசும். சரியா? ஆவாரம் இல்லை ஆவீரம்பூ. சரியா? வா வராது வி வரணும். ஸோ அடுத்து எதுகை மோனை செய்யுளுக்கு அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் சரியாக இருக்குது. எதுகை மோனை செய்யுளுக்கு அழகு. உடல்வலிக்கு வெந்நீர் ஒத்தடம். சரியா? டா வரணும். அண்ணாச்சி இல்லை அண்ணன் வரணும். ஸோ 111 ஆப்ஷன் பி தான் இங்கே சரியாக இருக்குது. ஸோ 12வது கேள்வி பாருங்கள். நல்வழி நூலின் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. சரியா? ஸோ நல்வழி யாருடையது? ஔவையார் அவர்களுடையது இல்லையா? ஸோ இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 40. சரியா? ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களாக 40, கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்கள் இருக்குது. சரியா? ஸோ 12 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 113 பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது தவறாக இருக்குன்னு பார்க்கலாம். முன்றுரை அரையனார் ஒரு சிற்றரசு ஆவார். சரியா? சரிதான். மூன்றுரை அரையனார் என்னும் பாண்டிய நாட்டின் இவர் ஆட்சி புரிந்தார். முன்றுரை என்னும் பாண்டிய நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. முன்றுரை அரையனார் எழுதிய நூல் பழமொழி 400 இல்லையா? அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இவர் எழுதிய நூலில் ஓர் அடியாகும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் இங்கே தவறாக இருக்குது இல்லையா? ஸோ இது என்னது? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தந்தேசம் அல்லாத சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யாருடைய பாடல்? ஔவையாருடைய பாடல் இல்லையா? ஸோ 113 ஆப்ஷன் டி தவறான கூற்று. சரியா? அடுத்து 114வது கேள்வி பாருங்கள். சரியான வேர் சொல் இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எது சரியான வேர் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆகுக ஆகு. சரியா? உற்றான் உற்று உரு ரெண்டுமே ஒரு பொருளில் வரக்கூடியது. ஸோ இது ஓகே தான். வெறுவி வெறுவு. தேற்றான் தேற்று இல்லையா? ஸோ இப்போது 1, 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏங்க சரியான விடை. 15வது கேள்வி பாருங்கள்.
வலுவற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வயிற்று பொழப்புக்கு வாடுகிறோம், வயிறு பிழைப்பதற்கு வாடுகிறோம், வயிற்று பிழைப்பிற்கு வாடுகிறோம் இல்லையா? ஸோ 15 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சொல்லிச் செய்வார் நல்லோர், சொல்லாமல் செய்பவர் பெரியோர், சொல்லியும் செய்யார் கசடர். சரியா? கசடர்னா அதாவது கீழ் எண்ணம் கொண்ட மனிதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லிச் செய்வார் நல்லோர், சொல்லாமல் செய்வார் பெரியோர், சொல்லியும் செய்யார் கசடர். சரியா? 116 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 117 பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1 பாருங்கள். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நிலத்தின் அடிப்படையில் 4ஆக வகைப்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 3ஆக தான் வகைப்படுத்தப்படுது. சரியா? தென் திராவிட மொழி, நடுத்திராவிட மொழி, வட திராவிட மொழி இல்லையா? ஸோ இப்போ 2 திராவிட பெருமொழிகள் மொத்தம் 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? தமிழ், தெலுங்கு, மலையாளம். ஸோ 17 ஆப்ஷன் 2 மற்றும் சரி. ஸோ 18வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வெப் பேஜ் வலைப்பக்கங்கள், வெப் போர்ட்டல் இணையதள தொகுப்பு, வேர்ல்ட் வைட் வெப் உலகளாவிய வலைபின்னல், வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீரான வள இடங்காட்டி கிடையாது, சொற்செயலின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தவறானது 18 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ 19வது கேள்வி பாருங்கள். அரண் அரண் 2 சுழியினா என்ன பொருள், 3 சுழியினா என்ன பொருள்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 2 சுழியின் சிவனை குறிக்குது, 3 சுழி மதில் சுவற்றனை குறிக்கிறது. ஸோ 119வது கேள்வி ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்கிறது. 120வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஏசி குளிரூட்டும் பெட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ குளிரூட்டும் பெட்டினா என்ன? ஃப்ரிட்ஜு வரும். கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் நீர்னு கொடுத்துருக்காங்க, குளிர் சாறு. கிரைண்டர் வெளுக்கும் இயந்திரம் கொடுத்துருக்காங்க, மின் அரவை. டெலிஃபோன் தொலைபேசி இல்லையா? ஸோ 120வது கேள்வி ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 21வது கேள்வி பாருங்கள். தவறான வேர் சொல் கொண்ட இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? குறுகினோம் குறுகு, பருகுகின்றோம் பருகு, இன்புற்றார் இன்புறு, ஏற்பர் ஏற்பு வராது, ஏல் வரும். சரியா? ஸோ 121 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 22 பாருங்கள். வலுவற்ற தொடரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இருசக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும், நாள்தோறும் பகல் காட்சி உண்டு, வரந்தரு விநாயகர் கோயிலில் இடப்பக்கம் உள்ளது. சரியா? வரந்தரு சின்னராவரணம் இல்லையா? அடுத்து எனது வீடு என்பது பள்ளிக்கு மிக அருகில் உள்ளது இல்லையா? 122 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 23 பாருங்கள். கல்வி தொடர்புடைய பழமொழிகளுள் முறையற்ற முறையில் அமைந்துள்ளதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எது முறையற்றதாக இருக்குது? பழிப்பான் கல்வி பாவத்தின் ஊற்று, கண்டதை கற்க பண்டிதனாவான், ஏடது ஏனினும் பாடம் கைவிடில், கற்பித்தவன் கண்ணை கொடுத்தவன். சரியா? ஸோ இதில் பழமொழிகளுள் முறையற்ற முறையில்
அமைந்துள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் முறையற்ற முறையில் அமைஞ்சிருக்கிறது எதுதான்? ஏடது ஏறினும் பாடம் கைவிடல் தான் முறையற்ற முறையில் அமைந்திருக்கு. சரியா? ஸோ 124 பாருங்கள். தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இன்னும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜெயம் ரவி பாடத்தில் கூட இந்த பாட்டு வந்திருக்கு இல்லையா? தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா அப்படின்ட்டு. ஸோ அந்த பாடலை எழுதுனது யார்? நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்கள். சரியா? ஸோ 124 ஆப்ஷன் ஏ. அடுத்து 125வது கேள்வி. ஔவைக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அளித்த மன்னன் அதியமான். சரியா? ஸோ அவ்வரிய நெல்லிக்கனி வழங்கிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இடம்? பூரிக்கல்மலை. சரியா? ஸோ 125 ஆப்ஷன் பி. சரியா? ஸோ எந்த இடத்துலேருந்து அந்த நெல்லிக்கனி வந்தது? பூரிக்கல் மலை. ஸோ 125 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 126. சரியா? ரப்பர் ஸ்டாம்ப் என்ற ஆவணமொழி சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ரப்பர் என்னும் ஆவணமொழி சொல்லின் பொருள் இழுவை முத்திரை. சரியா? ஸோ 126 ஆப்ஷன் சி. 27 பாருங்கள். சரியான நிறுத்தற்குறி வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன்னே சரியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றார் இல்லையா? 127 ஆப்ஷன் ஏ. 28வது கேள்வி பாருங்கள். தவறான வேறு சொல் இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தவறான வேறு சொல் எது? குமைந்த குமை, நிறுத்துதல் நிறுத்து, எய்திய எய், பாய்வன பாய். ஸோ 128 ஆப்ஷன் சி இங்கே தவறாக பொருந்திருக்கு. 129வது கேள்வி பாருங்கள். சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற சொல்லை தமிழ்ச்சொல்லை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சூப்பர் கம்ப்யூட்டர்னால் என்ன? மீத்திறன் கணினி இல்லையா? ஸோ 129 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 30. உழுவார் எல்லாம் அலைபோல் எருதை ஓட்டி பொன்னீர் பூட்டவும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ உழவோர் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னீர் பூட்டவும் என்று பாடியவர் நம்முடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள். சரியா? 130 ஆப்ஷன் ஏ. 31வது கேள்வி பாருங்கள். பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. சரி, எது பேச்சு வழக்கில் இருக்குன்னு கேட்குறாங்க. மயில்கள் விரலியை போல ஆடுகின்றன. சரியா? மயில்கள் விரலியை போல ஆடுகின்றன. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது. ஸோ அப்போ இதுதான் பேச்சு வழக்கில் இருக்குது. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அது பேச்சு வழக்கு தான். 131 ஆப்ஷன் பி. 132 பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே எது? குரு, அரசன், தந்தை, படைத்தலைவர். ஸோ இதில் எது பொருந்தாததாக இருக்குது? குரு, அரசன், தந்தை, தேசிகன், மூத்தோன். இது அஞ்சும் என்னது? ஐம்பெரும் குறவர்கள். ஸோ அப்போ பொருந்தாதது எது? படைத்தலைவன் தான் இங்கே பொருந்தாததாக இருக்குது. ஸோ 132 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 133வது கேள்வி பாருங்கள். சந்திப்பிழை நீக்கிய தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எது சந்திப்பிழை நீக்கிய தொடர்னு பாருங்கள். திராவிட மொழிகளுக்கென சில பொதுப்பண்பு கூறுகள் உள்ளன.
திராவிட மொழிகளுக்கென சில பொது பண்பு கூறுகள் உள்ளன. செகண்ட் சரியாக இருக்குது. திராவிட மொழியின் தாய்மொழியாக கருதப்படுகிறது தமிழ். சரியா? ஸோ 2, 3 இங்கே சரியாக பொருந்திருக்கு. 133 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 34 பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை, ஆனால் வறியவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனிதலே ஆகும். 134 ஆப்ஷன் சி. சரியா? ஸோ சாவதை விட துன்பமானது எதுவும் கிடையாது, ஆனால் வறியவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அந்த சாதலும் இனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறார். 34 ஆப்ஷன் சி. 35வது கேள்வி பாருங்கள். விடுபட்ட சீரை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை டேஷ் ஆற்றல் பின். சரியா? ஸோ ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின். சரியா? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். சரியா? 135 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 36வது கேள்வி பாருங்கள். அடைப்புக்குறியில் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சனி நீராடு சரி யாருடைய வாக்கு? ஔவையின் வாக்கு. 36 ஆப்ஷன் ஏ. 37 பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தன்மை உயர்திணை முன்னிலை படர்க்கை இல்லையா? ஸோ இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? 37 ஆப்ஷன் பி. 38 சப்சிடி என்னும் ஆவணமொழி சொல்லின் பொருள் மானியம். ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. 138 ஆப்ஷன் ஏ. சப்சிடினா என்ன? மானியம். 39வது கேள்வி பாருங்கள். பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரியா? ஸோ எது எழுத்து வழக்கு அப்படின்னு கேட்குறாங்க. முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது. சரியா? பேச்சு வழக்கு. தேர்வெழுத வேக வேகமாக போங்க, நேரமானால் பதட்டமாயிருவீங்க அப்படின்றாங்க. பேச்சு வழக்கு. காலையில் எழுந்து படித்தால் ஓர் தெளிவு கிடைக்கும். ஸோ சி இங்கே எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ 139 ஆப்ஷன் சி. சரியா? 140வது கேள்வி பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய மொழி தமிழ் மொழி. சரியா? ஸோ மொழி தமிழ். இது எது கேள்வியாக கேட்கலாம். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய மொழி தமிழ். ஸோ தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய மொழி எது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ 140 ஆப்ஷன் ஏ தான் சரியாக பொருந்திருக்கு. ஸோ 141வது கேள்வி பாருங்கள். வீகலேன் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீகலேன் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? வி. சரியா? ஸோ 141 ஆப்ஷன் சி. 42 பாருங்கள். வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே விரும்பியவர் டி.கே. சிதம்பரனார் இல்லையா? ஸோ 42 ஆப்ஷன் பி. சரியா? 43வது கேள்வி பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற கூற்றுடன் தொடர்புடையது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாடுபட்டு சேர்த்த பணத்தை புதைத்து வைக்காதீர் யாருடைய பாடல்? ஔவையினுடைய பாடல். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவி பிரிந்த பின் யாரோ அனுபவிப்பாரோ அப்படின்ட்டு அந்த பாடல் இருக்கும் இல்லையா? ஸோ 143 ஆப்ஷன் ஏ. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் ஔவையாருடையது.
44 மரி மரி பொருள் வேறுபாடு அறிக. சரியா? ஸோ சிறியரி வந்து சாதலை குறிக்கும், பெரியரி வந்து இடமறிக்கிறது குறிக்கும். நூற்றி 44 ஆப்ஷன் மறியல் சாதலை குறிக்குது, தடுத்தலை குறிக்குது, இடைமறித்தல் இல்லையா? ஸோ 144 ஆப்ஷன் சி. 45 பாருங்கள். சாட்சி என்ற சொல்லின் வேறு சொல். சரியா? ஸோ சாட்சினா என்ன? சாற்று. 145 ஆப்ஷன் டி. சாட்சினா என்ன? சாற்று, வேறு சொல். 46வது கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறி அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நிறுத்தற்குறி அறிகையில் சரியானது எது? தமிழின் இனிமைதான் என்ன? ஸோ தமிழின் இனிமைதான் என்ன இல்லையா? ஸோ ஏதான் இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? அந்தோ தவறு. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். சேக்கிழார் எழுதிய நூல் எது? 146 நிறுத்தற்குறி சரியாக பொருந்திருப்பது தமிழின் இனிமைதான் என்ன ஆச்சரியத்தை குறிக்குது. சரியா? ஸோ 146 ஆப்ஷன் ஏ. 47 பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆராய்ந்து ஒப்புமைப்படுத்தி இவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று இவை தென்னிந்திய மொழிகள் என்றும் பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். சரியா? ஸோ 147 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னது யார்? மார்க்ஸ் முல்லர். ஈராஸ் பாதிரியார் வந்து அந்த தமிழ் எப்படி திராவிடமாக மாறுச்சுங்கிற அந்த வரியை கொடுத்தவர். சரியா? ஸோ அடுத்து 148வது கேள்வி பாருங்கள். நற்பண்புகளை கைவர பெற்றவர்கள் வாழ்வில் உயர்வு தாழ்வு வந்தபோதும் தன்னிலையில் மாறமாட்டார்கள் என்ற பொருள் தரும் பழமொழி கேட்குறாங்க. ஸோ நற்பண்புகளை கைவரப்பெற்றவர்கள் வாழ்வில் உயர்வு தாழ்வு வரும்பொழுது ஸோ தன்னிலையிலிருந்து மாறமாட்டார்கள் அப்படிங்கிறத வந்து ஊழி பெயரினும் தான் பெயரார் அப்படிங்கிற பழமொழிக்குள்ளே அடங்கும். சரியா? ஸோ ஊழி பெயரினும் தான் பெயரார் அப்படின்னா இந்த உலகமே அஞ்சாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்ற அந்த தன்மையை கொண்டது இல்லையா? ஸோ 148 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 49வது கேள்வி பாருங்கள். பொருளை பெற்றவன் சேமித்து வைத்தும் இடம் எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரியா? ஸோ பொருளை பெற்றவன் சேமித்து வைக்கக்கூடிய இடம் எதுன்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுறான்னு கேட்குறாங்க. சரியா? ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வைப்பது, பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றல், ஆற்றலே சிறந்த ஆற்றல். தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும். பிறருக்கு கொடுத்து உதவ நினையாத கடைபட்டன் சாதல். சரியா? ஸோ இதில் வள்ளுவர் எதை வந்து சொல்கிறார்? சரியா? அற்றார் அறிபசி தீர்த்தல் அஃதொருவர் பெற்றான் பொருள்வை புழி அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. சரியா? ஸோ அற்றால் அழிபசி தீர்த்தல் அஃதொருவர் பெற்றான் பொருள்வை புழி. சரியா? ஸோ ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வைப்பது. சரியா? ஸோ ஏதும் இல்லாதவர் அவங்களுடைய பசியை தீர்த்து வைக்கிறது தான் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய, ஸோ நீ பெற்ற செல்வத்தை சேமித்து வைத்திருக்கும் இடம்னு சொல்கிறார். 149 ஆப்ஷன் ஏ. 150 பாருங்கள். தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிபிஎஸ் தடங்காட்டி, சிசிடிவி மறைகாணி, சிபியு மைய செயலகம், சேட்டலைட்னா விண்வெளி, ராக்கெட்னா ஏவு ஊர்தி இல்லையா? ஸோ 150 ஆப்ஷன் சி. 151 பாருங்கள். வழுவு சொல்லை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தலைக்காணி அப்படின்னா என்ன? தலையணை.
3 வரணும். சரியா? ஸோ 151 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 152 பாருங்கள். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார் பாடினா? நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். சரியா? உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்னும் எண்ணாருக்கு இறுதி இறுதி. 52 ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 153வது கேள்வி பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எது பொருந்தலைன்னு பாருங்கள். அகலகவி, மகாகாவியம், காவியத்தரிசம், விருத்தச் செய்யுள். சரியா? ஸோ இது எது பொருந்தலை? காவிய தரிசம் தான் பொருந்தலை. சரியா? ஏன்னா இது தண்டி அலங்காரம். அதெல்லாம் காப்பியத்துக்கு உரியவை. சரியா? ஸோ 153 ஆப்ஷன் சி. 54 பாருங்கள். எந்நூலில் செய்யுளின் முதலடி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. ஸோ ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். இல்லையா? ஸோ அது எந்த நூல்? முதுமொழி காஞ்சி. இல்லையா? ஸோ எங்கே முதுமொழி காஞ்சியை காணும்? அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் என்ன? அறவுரை கோவை என்றும் முதுமொழி காஞ்சிக்கு ஒரு பேர் இருக்கு. இல்லையா? ஸோ 154 ஆப்ஷன் பி. 55 பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறியெதிர்ப்பை நீரது உடைத்து வரியாருக்கொன்று இவதே ஈகை. மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து கிடையாது, வரியாருக்கொன்று ஈவதே ஈகை. மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. சரியா? ஸோ ஒன்றும் இல்லாதவங்களுக்காக கொடுக்கறது மட்டும்தான் ஈகைன்னு கருதப்படும். ஸோ நமக்கு திருப்பி தரப்போகிறாங்க, நம்ம கடன் கொடுக்கறதுலாம் ஈகையாக கருதப்படாது. சரியா? யாசகருக்கு கொடுப்பது மட்டும்தான் ஈகை. சரியா? இப்போ கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிறது அதெல்லாம் வந்து ஈகை இல்லை, அது ஈகையில் வராது. ஸோ அதுதான் 155 ஆப்ஷன் சி. 56வது கேள்வி பாருங்கள். அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று யாருடைய கருத்துன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அந்த காலத்திலேயே இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகத்தில் வேறு எந்த மொழியிலுமே இல்லைடா அப்படின்னு சொன்னது யார்? கமில் ஸ்வெலபெல். சரியா? யார்? ஒரு செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர். சரியா? 156 ஆப்ஷன் பி. 57 பாருங்கள். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிமிர்ந்த வேயா மாடத்து. இல்லையா? ஸோ என்ற பாடலை பாடிய சங்கப்புலவர். சரி, அது எங்கே இருக்குது? பெரும்பானாற்றுப்படை. ஸோ பாடியது யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இல்லையா? ஸோ 157 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 58 பாருங்கள். உலகம் என்பதன் வேறு சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகம் என்பதன் வேறு சொல் உலகு. சரியா? ஸோ 159வது கேள்வி. ஒளி வேறுபாடு அறிக. சரியா? மானி சின்ன நீக்கு என்ன, பெரிய 3 சுழிக்கு என்னன்னு பார்க்கலாம். சின்ன சுழி நீக்கு வந்து மானமுடையவன், பெரிய சுழி நீ அழகை குறிக்கும். சரியா? ஸோ 159 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 60வது கேள்வி. சரியான சொல்லை கொண்டு பழமொழியை பூர்த்தி செய்க. சரியா? ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ பால், இலுப்பை பூ சர்க்கரை அப்படின்றாங்க. ஆளில்லா ஊருக்கு இலும்பை பூ சர்க்கரை. சரியா? அந்த இலும்பை பூ வந்து இனிப்பு சுவையை கொண்டுள்ளது. சரியா? ஸோ அதனால் ஆலை இல்லை, அப்படி சர்க்கரை ஆலை இல்லைன்னா அது இலும்பை பூவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 160 ஆப்ஷன் சி. ஸோ 61வது கேள்வி பாருங்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது பொறை.
சரியா, பொறை உடைமை. 61 ஆப்ஷன் டி. 62 மீடியா பொருத்தமான கலைச்சொல்லை தேர்க. ஸோ மீடியானா என்ன? ஊடகம். 62 ஆப்ஷன் ஏ. 63 பாருங்கள், கோடிட்ட இடத்தின் சரியான ஒளி வேறுபாடு அறிந்து நிரப்புக. மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். 163 மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். ஆப்ஷன் ஏங்க சரியாக பொருந்திருக்கு. 64வது பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா, வானம் சுருங்கிய வான் சுருங்கியவா வான் சுருங்கின் தானமும் சுருங்கும். ஈகையுடையோன் என்ன வரும்? எக்களிப்படைவோன். அருங்கொடை தப்பா சொல்கிறேன்னா சரிதான். ஈகையுடையோன் எக்களைப்படைவோன். அருங்கொடை உலகில் தரும்பற்று போகும். அருங்கொடை துரும்பற்று போகும். இட்டு கெட்டார் உலகில் இல்லை. ஸோ 4 1 2 3. ஸோ 174 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 65வது கேள்வி பாருங்கள், பொருந்தா சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ கவை, கொம்பு, போத்து இது எல்லாமே என்ன? சரியா, மரத்தினுடைய உள்ள இருக்க பாகங்கள். சண்டுங்கிறது என்ன? இலையின் பாகம் இல்லையா? ஸோ 165 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 66வது கேள்வி பாருங்கள், நிறுத்தற்குறிகள் அறிதலில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது சரியாக இருக்குது? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? இங்கேயும் கொஸ்டின் மார்க் வரணும்ல. ஸோ அப்போது ஆப்ஷன் சி, கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? கொஷின் மார்க் தான். ஸோ 66 ஆப்ஷன் சி இங்கே சரியாக தான் பொருந்திருக்கு. 67 இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுவது இருக்கிறது. சரியா, இருக்கு இருக்கிறது. 67 ஆப்ஷன் பி இங்கே கரெக்டாக இருக்குது. 68 பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பசி வந்திட பத்தும் பறந்து போகும் யாருடைய பாடல்? ஔவையாரினுடைய பாடல். சரியா, ஸோ எல்லாமே ஔவையாரத்தால் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நல்வழிங்கிறது இங்கே முக்கியமானது. சரியா, ஸோ நல்வழியில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருந்தது நம்ம இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ கொஷின் பார்க்கும்போதே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 69வது கேள்வி, செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ்மொழி என்றவர் யார்? சரியா, செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைவது தமிழ்மொழி என்று கூறியவர் மனவை முஸ்தபா. சரியா, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரே மொழி அதுவும் நம்மொழி அப்படின்னு சொன்னது நம்முடைய பாவாணர் அவர்கள். சரியா, 169 ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. 170வது கேள்வி, கிளியர் இன்கம் ஆவண மொழி சொல் கேட்குறாங்க. ஸோ கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். சரியா, 170 ஆப்ஷன் டி. ஸோ 71வது கேள்வி பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ் மேல் நடக்கும் கழை தான். சரியா, கழை மேல் நடக்கும் கலையில் சிறந்த பெண்ணின் முகம் கலையாக இருக்கிறது. சரியா, ஸோ கலை பெரிய கலை வந்து அழகை குறிக்கும். சரியா, ஸோ கலைனா மூங்கில் மேலே நடக்கக்கூடிய அந்த கலைன்றது என்ன?
திறமைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஸோ பெரிய பெரிய இலை வந்தால் அது அழகாக சொல்லுது. ஸோ 171 ஆப்ஷன் சிங்க கரெக்டாக பொருந்திருக்கு. 72வது பாருங்கள், சரியான தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் நீதி நூல்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 18 நூலில் 11 தான் நீதி நூல் இல்லையா. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களுள் சில நூல்கள் நீதி நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள் காப்பியம் ஒன்று உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது இல்லையா. ஸோ இப்போது 2 மட்டும்தான் சரி. எத்தனை நூல் நீதி நூல் இருக்குது? 11 நீதி நூல்கள் இருக்கிறது. ஸோ 172 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்கிறது. ஸோ 73வது கேள்வி பாருங்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம்ங்கிறது தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிரத்தில் குறிப்பிடுறாங்க இல்லையா. ஸோ 173 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 74 பாருங்கள், பொருந்தா சொல்லை தேர்க. ஸோ எது பொருந்தலை அப்படின்னு பாருங்கள். வல்லினம் கெடுதல் தோன்றல் திரிதல் இல்லையா, பார்த்தோன்னா தெரிஞ்சு போச்சு இல்லையா. தோன்றல் திரிதல் கெடுதல். ஸோ வல்லினம் பொருந்தாததாக இருக்குது. ஸோ 74 ஆப்ஷன் ஏ. 75 பாருங்கள், வலுவு சொல்லற்ற சரியான சொல்லை தேர்க சரியா. ஸோ எது தவறாக இருக்குது, ஸோ எது சரியாக இருக்குது. இப்போ சரியானது கேட்குறாங்க. கட்டிடம், கட்டடம் தான். இரும்பல், இருமல். அவரைக்காய், அவரை கா. ஸோ இங்கே கோத்து தான் சரியாக இருக்குது. 175 ஆப்ஷன் டி சரியா. ஸோ 76 பாருங்கள், யாருக்கு பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை என்கிறார் வள்ளுவர் சரியா. ஸோ யாரை பசி என்னும் கொடிய நோய் அணுகிறதில்லை அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ யாரை? பகிர்ந்துண்ணும் பழக்கமுடையவருக்கு சரியா. பார்த்துன் மெரிய யவனம் பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த திருக்குறள் எடுத்திருக்காங்க. ஸோ 176 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உடையவர்களை பசி என்பது தீண்டாது சரியா. ஸோ 77வது கேள்வி பாருங்கள், தவறான ஆவண மொழி சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. சில்லிங் உச்சவரம்பு, கெசட் அரசிதழ், சர்க்குலர் சுற்றறிக்கை. ஸோ 177 ஆப்ஷன் சி இங்கே தவறாக இருக்குது. ஹியரிங் விசாரணை இல்லையா. ஸோ 177 ஆப்ஷன் சி. 78 பாருங்கள், வேர் சொல்லில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக சரியா. ஸோ எது பொருந்தலைன்னு பாருங்கள். தடு, படு, நடு, சடு சரியா. சடு பொருந்தலை பாருங்கள். தடுத்தான் தடு, படுத்தான் படு, நடுகிறான் நடு, சடு இது வரல பாருங்கள். ஸோ 78 ஆப்ஷன் டி. 79 பாருங்கள், நாலடியாரில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ எத்தனை இருக்குது? 40 அதிகாரங்கள் இருக்குது சரியா. அறம் 13, அறத்துப்பால், பொருட்பால் 24, ஸோ இன்பம் 3. திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார் இல்லையா. ஸோ 179 ஆப்ஷன் சி 40 அதிகாரங்களை கொண்டுள்ளது சரியா. ஸோ 80வது கேள்வி பாருங்கள், நடுத்திராவிட மொழி குடும்பத்தை சாராத மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தெலுங்கு, கொண்டி, கூயி இது எல்லாமே நடுத்திராவிடத்தை சேர்ந்தது. பிராகுயி வடத்திராவிடத்தை சேர்ந்தது. ஸோ 180 ஆப்ஷன் டி. ஸோ 181வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான பொருளை தேர்க. குளவி, குழவி. ஸோ குளவினா ஒரு வகை பூச்சி, குழவினா குழந்தை. குழவி நோயின்றி வாழ்தல் இனிதே இல்லையா. ஸோ அந்த பாடலில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு கண்டுபிடிச்சாலே இன்னொன்று எடுத்துகிட்டு போகிறீங்க, அவ்வளோதான், ஈஸி தானே. 181 ஆப்ஷன் பி.
182 பாருங்கள். சூழும் பனிமலை சுற்றி கொடி பொருத்தினான் என்ற பாடலடி இடம்பெறும் நூலை எழுதியவர். சரியா? சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொருத்தினான், அஞ்சாமை மிக்க வந்தான், ஆனால் அஞ்சுவது அஞ்சி அகன்று விடுவான், நானிலம் படைத்தவன் யாருடையது? முடியரசன். சரியா? 182 ஆப்ஷன் ஏ. 183 பாருங்கள். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாததை தேர்க. சரியா? ஸோ பேச்சு வழக்கு இல்லாததை கேட்குறாங்க. ஸோ அப்போ எழுத்து வழக்கை கேட்குறாங்க. சரியாக சொன்னப்பா, சரியாக சொன்னாய், இதுதான் எழுத்து வழக்கு. சரியாக சொன்னேன், ரைட்டாக சொன்னேன், இதெல்லாமே பேச்சு வழக்கு இல்லையா? ஸோ 182 ஆப்ஷன் பிங்க சரியாக பொருந்திருக்கு. ஸோ 184 பின்வருவனவற்றுள் ஈறு போதல் இனமைகள் என்னும் விதிகளின்படி புணராதது கேட்குறாங்க. சரியா? ஸோ ஈறு போதல் இனமைகள் இது பொருந்தலைன்னு பாருங்கள். நெடுங்கடல், நெடும் கூட்டல் கடல். சரியா? ஈறு போது இம்மு போது இனமிகள். சரியா? இங்கே கா வந்துருச்சு. ஸோ அதுக்கு என்னம்மா இங்கு வரும் இல்லையா? காக்கு இன எழுத்துன்னா இங்கு இல்லையா? ஸோ இப்போது செங்கடல், செம்மை கூட்டல் கடல். மை கெடுதா, ஈறு போதா? ஸோ இம்மு. சரியா? இம்முங்கிறது ஈற்றெழுத்து. ஸோ சே கூட்டல் கடல். ஸோ இதுதான் அப்போது ஈறு போதல் இனமைகள் படி புணராது. சரியா? கருமை கூட்டல் கடல், இம்மு போது, இங்கு புணருது. கருமை கூட்டல் குயில், இங்கேயும் காதான், இங்கு கரெக்டாக தான் வருது. சரியா? ஸோ 184 ஆப்ஷன் பி. 185 பாருங்கள். பண்புப்பெயர் புணர்ச்சியின்படி தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பண்பு பெயர் புணர்ச்சியில் எது தவறாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். பைங்கூழ், பசுமை கூட்டல் கூழ். சிற்றோடை, சிறுமை கூட்டல் ஓடை. அருந்துணை. சரியா? அரும் கூட்டல் துணைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அருமை கூட்டல் அருமை கூட்டல் துணை அருந்துணை இல்லையா? ஸோ தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி. ஸோ 87வது கேள்வி பாருங்கள். ஸோ 86 பார்க்கல பாருங்கள். 86வது கேள்வி. கா என்னும் வேறு சொல்லை தரும் சொல்லை தேர்க. சரியா? ஸோ கா என்னும் வேறு சொல் காப்பாய். சரியா? காப்பாய், கா. 87 தவறான இணையை தேர்க. ஸோ எது தவறாக இருக்குது? பேஜர், வரிசிப்பி, செல்லுலார் கைபேசி, ஏரியல் ஈர்ப்பி, ஆண்டனா. ஆண்டனானா என்ன? அலை வாங்கி. ஸோ 187 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. 88 நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் இல்லையா? ஸோ 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் பாருங்கள். ஸோ கண்ணதாசனும் கம்பரையும் மேலே கம்பர் கீழே கண்ணதாசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ 188 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 89 பாருங்கள். பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. புணர்ந்தது. சரியா? ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல். சரியா? கருங்கல், கருமை கூட்டல் கல். ஈறுபோது முன்னின்ற மெய் திரியுது, திரியணும், ரூ அப்படியே தான் இருக்குது. ஸோ அது கிடையாது. பெருமை கூட்டல் குன்று, மை கருது ஆனால் ரூ திரியலை. சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர், மை தெரியுது, இரு மாறு. ஸோ செங்கதிரோன், செம்மை கூட்டல் கதிரோன். ஸோ மை தெரியுது, மகர ஈற்று புணர்ச்சியின்படி இம்மு வந்தால் வருமொழியில் கசதப, இதில் எது வந்தாலும் இங்கு புணருது.
ஸோ அப்போது ஆப்ஷன் டி 189 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 90வது கேள்வி பாருங்கள். வலுவற்ற சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வயலில் நண்டு மேய்ந்தது. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மண்டபம் கட்டினார். தெற்கிலிருந்து வீசுவது தென்றலாகும். நலங்கிள்ளி நெடுங்கிள்ளியை வென்றான். இல்லையா? ஸோ இப்போது 190 ஆப்ஷன் சி தெற்கிலிருந்து வீசுவது தென்றலாகும். 191வது கேள்வி பாருங்கள். திராவிட மொழி குடும்பத்துள் சரியான கேட்குறாங்க. திராவிட மொழி குடும்பத்துள் தமிழ் மொழி அடங்கும். தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை. சங்கம் இல்லை, ஆனால் தமிழ் இருக்கு. சரியா? ஸோ 1, 2 சரியாக இருக்குது. சங்கம் என்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இல்லை. ஸோ 191வது கேள்வி ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. ஸோ சாரி பாருங்கள். தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை. ஸோ அப்போ இது தவறு தான். ஸோ சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி தான். சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் பாருங்கள். 1 மற்றும் 3 சரி. சரியா? ஸோ திராவிட மொழி குடும்பத்துள் தமிழ் மொழி அடங்கும். ஆமாம், அடங்கும். இது சரி. தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்குது. ஸோ அப்போது பி தான் தப்பு. செகண்ட் ஒன் தான் தப்பு. சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சங்கம் கிடையாது. ஸோ இப்போது 191 ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஸோ 92வது கேள்வி. கீழ்காணும் நூல்களுள் அமையும் வனப்பு எது? கீழ்கணக்கு நூல்களுள் அமையும் வனப்பு எதுன்னு கேட்குறாங்க. சரியா? 17 கீழ்கணக்கு நூல்களில் வனப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அம்மை. சரியா? 17 கீழ்கணக்கு நூல்களின் வனப்பு வந்து அம்மை வனப்பு. சரியா? 192 ஆப்ஷன் ஏ. 193 பாருங்கள். நீதி நூல்களில் எந்த நூல் மொழிபெயர்ப்பு நூல் என்று பெருமைக்குரியது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நீதி நூல்களில் எந்த நூல் வந்து மொழிபெயர்ப்பு நூலுன்ற பெருமைக்கு உரியதுன்னா ஆசாரக்கோவை. சரியா? 193 ஆப்ஷன் டி மொழிபெயர்ப்பு நூல் என்னும் பெருமைக்குரியது ஆசாரக்கோவை. 194 பின்வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சி குறிக்காத விதி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது குறிக்காத விதி? பண்பு பெயர் தன்னுற்றிரட்டல் கிடையாது. அடியகரம் ஐயாதல் வராது. மவ்வீறு ஒற்றமிழ் உயிரேற்று ஒப்பம். 194 ஆப்ஷன் சி. 195 பாருங்கள். சரியான பழமொழியை தேர்க. சரியா? குருவாய் மொழியே திருவாய் மொழி. தாய்வாய் மொழியே திருவாய் மொழி. தந்தைவாய் மொழியே திருவாய் மொழி. அரசன்வாய் மொழியே திருவாய் மொழி. சரியா? ஸோ 95 எது சரியாக இருக்குது? ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான். சரியா? ஸோ குருவாய் மொழியே திருவாய் மொழி என்பது சரியான பழமொழி. 195 ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த 5 கேள்வி வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் தான். ஸோ இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நீங்களே கரெக்டாக பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான தமிழ் கேள்விகள் முடிந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.